என் பேர் இதிஷா சதீஷ். தமிழ்நாட்டில் நிறைய கலைகள் உண்டு. இதில் சில கலைகளை பற்றி என் தோழர்கள் கூறப்போகிறார்கள். இந்த கலைகள் தமிழ்நாட்டில் தோன்றிருந்தாலும் உலகில் பல இடத்தில் நிறைய மக்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தமிழரின் பெருமை உலகெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. உங்களை இன்னும் காத்திருக்க வைக்காமல் முதலாக கும்மியை பற்றி பேசுவதற்கு நாம் சஞ்சுத்தாவையும் வாத்சல்யாவையும் மேடைக்கு அழைக்கலாம். ஹையில் படிக்கிறேன். நானும் என் நண்பர் வாத்சல்யாவும் கும்மியை பற்றி பேச போகிறோம். தமிழகத்தின் தொன்மைகளுள் கும்மி எனப்படும் கும்மி ஆட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். கைகளின் ஓசையை மட்டுமே இசையாக கொண்டு உருவான கலையாக அறியப்படுகிறது. ஆதி மனிதன் உழவையும் தொழிலையும் தொடங்கிய காலத்தில் கும்மி ஆட்டம் தோன்றியிருக்கக்கூடும் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். தன் உழைப்பின் களைப்பு தீரவும் தொழில் மற்றும் பிற கருத்துக்களை எடுத்து கூறவும் கும்மி தோன்றியிருக்கலாம் என்பதற்கு சான்றாக இன்று வரை உழைக்கும் மக்களின் கலையாக கும்மி இருந்து வருகிறது. தமிழகத்தில் பரவலாக அறியப்படும் இந்த கலை கேரளத்தில் கைகொட்டி களி மற்றும் திருவாதிரைக்களி என்ற பெயர்களில் வழங்கி வருகிறது. கும்மி என்ற கலையின் தொன்மையை சங்க இலக்கியங்களில் அறியலாம். குரவை என்ற ஆதி கலையின் பிரிவாக அறியப்படும் கும்மி என்ற கலை கொம்மை என்ற பெயரில் அகநானூறு, குறுந்தொகை முதலிய சங்க இலக்கிய நூல்களில் இடம்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் வாத்சல்யா. நான் கும்மி ஆட்டம் பற்றி பேச போகிறேன். கும்மி ஆட்டம் என்ற கலை நடனத்தை பெரும்பாலும் தமிழ் பேசும் இடங்கள் தமிழ்நாடு, கேரளம், இலங்கை, மலேசியா போன்ற இடங்களில் ஆடுவார்கள். இது தமிழ்நாட்டில் இசைக்கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன் கைகளை தட்டி நடனம் ஆடும் கொம்மை என்ற சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு வட்டமாக நின்று இருக்கை சேர்த்தும் முன் சென்று குனிந்தும் ஒரு தாளக்கட்டில் மீண்டும் மீண்டும் கையை தட்டி அதில் சில அறுவடை நடவடிக்கைகளையும் இணைத்து ஆடுவார்கள். இதில் பொங்கல் திருநாளிலும் சில திருவிழா காலங்களிலும் ஆடுவார்கள். இது தீப கும்மி, குலுவை கும்மி, பூந்தாட்டி கும்மி, முளைப்பாரி கும்மி, கதிர் கும்மி என்று பல வகைகள் உள்ளன. இது ஆடும்போது தமிழ் பாரம்பரிய உடைகளான பாவாடை சட்டை, தாவணி, சேலை போன்ற ஆடைகள் மகளிர் உடுத்தி ஆடுவார்கள். இவ்வாறு நம் பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் வெளிப்படுத்தும் இந்த கும்மி ஆட்டத்தை நாம் கற்றும் பிறருக்கு பகிர்ந்தும் பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சஞ்சுத்தாவும் வாத்சல்யாவும் கும்மியை பற்றி அருமையாக கூறினார்கள். இதிலிருந்து நாம் நிறைய அறிந்தோம் என்று நினைக்கிறேன். கும்மியை போலவே ஒயிலாட்டம் ஒரு அருமையான கலை. ஒயிலாட்டத்தை பற்றி பேசுவதற்கு நாம் நிக்கிலையும் தருணையும் மேடைக்கு அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தருண் சக்திதாசன். நாட்டுப்புற கலைகளில் பல நூறு ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இருந்து வரும் ஒரு ஆட்டம் தான் ஒயிலாட்டம். ஒயில் என்றால் அழகு, அழகாக ஆடக்கூடிய ஆட்டம் என்பதால் இதற்கு ஒயிலாட்டம் என்று பெயர் வந்தது. சிறுகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம். இது முக்கியமாக மதுரை, திருச்சி, திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் கோவில் திருவிழாக்களில் ஆடுவார்கள். இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கைவிரல்களில் வண்ணமயமான கைக்குட்டைகளுடன் வரிசையாக நின்று இசைக்கேற்றபடி ஆடுவார்கள். நம் தலைமுறையினர் இந்த பாரம்பரிய நாட்டுப்புற கலையை பாதுகாத்து போற்றி கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் நிக்கிலேஷன் ரவிசங்கர். நான் இன்று ஒயிலாட்டம் பற்றி பேசப் போகிறேன். ஒயிலாட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா?
ஒயிலாட்டம் என்பது ஒரே நிற துணியை தலையில் கட்டிக்கொண்டு கையில் ஒரே நிறத்திலான துண்டு ஒன்றை வைத்து இசைக்கேற்ப வீசி ஆடும் அழகான குழு ஆட்டம். ஒயில் என்ற சொல்லுக்கு அழகு என்ற பொருள். இந்த ஆட்டம் பொதுவாக கிராமப்புறங்களில் கோவில் திருவிழாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் இந்த ஆட்டம் ஆடப்பட்டு வருகிறது. முந்தைய காலகட்டங்களில் இந்த ஆட்டம் ஆண்கள் மட்டுமே ஆட்டமாக இருந்தது. ஆனால் தற்போது எல்லா பாலினத்தவர்களும் இந்த கலையை ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த குழுவின் தலைவர் பாடல் பாடி மற்ற கலைஞர்கள் பின்பாட்டு பாடிக்கொண்டே ஆடுவதுதான் இந்த ஒயிலாட்டம். இந்த ஆட்டம் குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை போன்ற இடங்களில் மக்களால் ஆடப்படுகிறது. இந்த கலையை கற்பதனால் அடுத்த தலைமுறையை எடுத்து செல்வோம். நமது உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்வோம். மனநிலையை ஒருமுகப்படுத்துவோம். உடலை வலுவாக வைத்து கொள்ள இந்த கலைகள் நமக்கு உதவுகிறது. தமிழர்களை அறிவோம், நம் பண்பாடு காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒயிலாட்டத்தை பற்றி நிகிலும் தருணும் மிகவும் சிறப்பாக கூறினார்கள். இதிலிருந்து நான் நிறைய அறிந்தேன். அடுத்ததாக பறையை பற்றி பேசப் போகிறார்கள். பறையை பற்றி பேசுவதற்கு நாம் வித்விக்கையும் யுகந்தரையும் மேடைக்கு அழைக்கலாம். வணக்கம், என் பேர் ரித்விக். பறை இசைக்கருவி தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவி. 5000 வருடங்களுக்கு முன்னரே எழுதப்பட்ட தொல்காப்பிய நூலில் பறையை பற்றி குறிப்புகள் உள்ளது. பறை எல்லா தோலிசை கருவிக்கு தாய் கருவி. பறை என்றால் பேச அல்லது சொல் என்று பொருள் தரும். பறையை டண்டனக்கு டனக்கனக்கு, டன் 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 டனக்கனக்கு, ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, ரண்டக்க 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 என்று சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டை காலத்தில் போர் வெற்றியை தெரிவிக்க திருமண இடங்கள், முக்கிய செய்திகள் மக்களுக்கு தெரிவிக்க என்று இடங்களில் பறையை பயன்படுத்தினர். இன்று சில சடங்குகள் தான் பறையை பயன்படுத்துகிறார்கள். எனவே நாம் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொண்டு அதை நாளை தலைமுறைக்கு கற்று தந்தால் அதை அழியாமல் காக்கலாம். நன்றி, வணக்கம். என் பேர் யுகாந்தர். நான் பறையை பற்றி பேசப் போகிறேன். பறை என்பது சங்க காலத்தை சேர்ந்த ஒரு இசைக்கருவி. இது 2 குச்சிகள் மற்றும் ஒரு மேளத்தை கொண்டு இசைக்கப்படுகிறது. இந்த பறை இசையை கேட்கும்போது மக்கள் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பறையை தப்பட்டி என்றும் தப்பு என்றும் அழைக்கிறார்கள். வலுவான மரங்களை கொண்டு வட்ட வளையமாக இந்த பறை இசை கருவி உருவாக்கப்படுகிறது. பறை இன்றளவும் வெவ்வேறு விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது. நம்மும் இந்த பறை இசையை பழகியும் கேட்டும் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
எனக்கு பறை எவ்வளவு அருமையான கலை என்று முன் தெரியவில்லை. இவர்கள் பறையை பற்றி அருமையாக சொன்னார்கள். அடுத்ததாக நம் வீர விளையாட்டான சிலம்பத்தை பற்றி பேசப் போகிறார்கள். சிலம்பத்தை பற்றி பேசுவதற்கு நாம் வித்யுத்தை மேடைக்கு அழைக்கலாம். வணக்கம், என் பேர் வித்யுத். நான் சிலம்பம் பற்றி பேசப் போகிறேன். சிலம்பம் சுமார் 5000 ஆண்டுக்கு பழமையானது. ஆயக்கலைகள் 64. அதில் சிலம்பம் ஒன்று. சிலம்பம் ஒரு தற்காப்பு கலை. முன்பு மக்கள் தங்களை காத்துக்கொள்ள கையாண்டு முறையே சிலம்பம். மலை பகுதியில் வரும் ஓசையால் மலைகளுக்கு சிலம்பம் என்று பெயர் வந்தது. அதேபோல் கம்பு சுற்றும் போது வரும் ஓசையின் காரணமாக சிலம்பம் என்று பெயர் வந்தது. சிலம்பம் உடல் பயிற்சிக்கு மிகவும் உதவும். நன்றி, வணக்கம். சிலம்பத்தை பற்றி வித்யுத் மிகவும் அருமையாக கூறினார். சிலம்பத்தை பற்றி நிறைய அறிக்கைகள் கூறினார். அடுத்ததாக கோலாட்டத்தை பற்றி பேசப் போகிறார்கள். கோலாட்டத்தை பற்றி பேசுவதற்கு நாம் இஷ்விதாவை மேடைக்கு அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இஷ்விதா. நான் கோலாட்டம் பற்றி பேச போகிறேன். கோலாட்டம் என்பது பல்வேறு நிறங்கள் தீட்டப்பட்ட கழிகளை கொண்டு தாளத்துக்கும் இசைக்கும் ஏற்ப ஒன்றுடன் ஒன்று தட்டிக்கொண்டே ஆடும் ஒரு தமிழர் கலை. இந்த கலையை பொதுவாக பெண்கள் கூடி குழு நடனமாக நிகழ்த்துகின்றனர். சில இடங்களில் ஆண்களும் பெண்களும் கூடி நிகழ்த்துவது உண்டு. கோலாட்டத்துக்கென்று தனியாக பாடல்கள் உள்ளன. மெதுவாக தொடங்கும் இசையும் ஆட்டமும் பாடலின் முடிவில் துரிதகதியுடன் முடிவுறும். இக்குழுவினர் எல்லோரும் நன்கு பயிற்சி பெற்றோர்கள். கோலாட்டத்தின் சில வேறுபாடுகளுடன் வட மாநிலங்கள் தாண்டிய என்ற பெயரில் நிகழ்த்தப்படுகிறது. நலிந்த வரும் தமிழ் கலைகளில் ஒன்று கோலாட்டம். நம்மால் முடிந்தவரை கோலாட்டத்தை ஆதரிப்போம். அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். நன்றி. இப்போ குழந்தைங்கள்லாம் எல்லா கலைகளையும் பற்றி சொன்னாங்க. அந்த கலைகளை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா நமக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. முதல்ல பறை. தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தின் பாயுது காதினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே உயர் சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தன்னாதீனம் தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே.